மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என கூறப்படும் நிலையில் நடிகர் கமல்ஹாசனை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசியிருக்கிறார். மாநிலங்களவைக்கு தமிழ்நாட்டிலிருந்து 18 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 1/3 பங்கு எம்பிக்களின் பதவிக்காலம் சுழற்சி அடிப்படையில் முடிவடையும் நிலையில் 2025ஆம் ஆண்டு ஜூலை 24ஆம் தேதியுடன் 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. திமுக சார்பில் எம்பியாக உள்ள வழக்கறிஞர் வில்சன், தொமுச பேரவை பொதுச் செயலாளர் சண்முகம், அப்துல்லா ஆகியோரின் பதவிக்காலமும், திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி, அதிமுகவின் சந்திரசேகர் ஆகியோர்களின் பதவிக்காலமும் நிறைவடைகிறது. தற்போதைய தமிழக சட்டப்பேரவையில் கட்சிகள் சார்பில் உள்ள உறுப்பினர்களின் அடிப்படையில் திமுக கூட்டணி சார்பாக 4 பேரும், அதிமுக சார்பில் ஒருவரும் உறுதியாக எம்பியாக முடியும். கடந்த 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுகளுக்கு மத்தியில் 3 மாத காலம் வெளிநாடு சென்றிருந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனை அமைச்சர் சேகர் பாபு சந்தித்து பேசியிருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அறிவுறுத்தலின்படி சந்திப்பு நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக கமலிடம் சேகர் பாபு பேசியதாக தெரிகிறது. மேலும் 2026 தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் நடப்பு அரசியல் சூழல் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.